ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தக்காளி ரெசிபி. இப்போது தக்காளியோட விலை கம்மியாக தான் இருக்கும். அதனால் இந்த சீசனில் வாங்கி இதை செஞ்சு வச்சுக்கோங்க. மாதக்கணக்கில் நம்ம இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியெல்லாம் நான் ஒரு குக்கருக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இது கூட இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிளகாத்தூளாக சேர்க்குறேன்னா கூட சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வரமிளகாவாக சேர்த்துக்கிறேன். இப்போ இதை குக்கரில் ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு விசில் வச்சு ஒரு 2-3 விசில் வச்சு இறக்க போகிறேன். ஸோ நமக்கு தக்காளி சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் 2 விசில்லேருந்து 3 விசில் போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. இப்போது எனக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு. இது ஓரமாக ஆற வச்சிடுறேன். இப்போது இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கடுகு எடுத்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1 டீஸ்பூனுக்கு வெந்தயம் எடுத்துக்கிறேன். இப்போது இதை நம்ம நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த கடுகு கலர் சேஞ்ச் ஆகி வெடிக்கணும். அந்த ஸ்டேஜ் அளவுக்கு நீங்கள் வறுத்தா போதும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கடுகு வெடிக்குது. இந்த ஸ்டேஜில் நான் இதை ஒரு ஓரமாக ஆற வச்சிடுறேன். இப்போ அதே பேன்லேயே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த நல்லெண்ணெயில் ஒரு 35 பூண்டு பல் நான் சேர்த்துக்கிறேன். அது இந்த மாதிரி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஆற வச்சுருந்த தக்காளி ரெடியாக இருக்குது. அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களால் எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் ஒரு ஓரமாக ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலாவெலாம் ஆறி ரெடியாக இருக்குது. அதையும் நல்லா ஒரு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பூண்டு நிறையா சேர்த்துருக்கிறதுனால நல்லா வாசமாகவே இருக்கும். இப்போது இதையும் இந்த மாதிரி நல்லாவே நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஃபைன் பேஸ்ட்டாக. இப்போது நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டையும் நல்லா அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வேக வச்ச குக்கர்லேயே சேர்த்துக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்க்கும்போது கொஞ்சம் காரத்தோடு இனிப்பும் சேரும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால தான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க அந்த கடுகு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போது நீங்கள் கடுகு கொஞ்சம் பேஸ்ட்டாக இருக்கிறதுனால கரையிறதுக்கு லேட் ஆகும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் கரண்டி வச்சு நசுக்கி விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக கரைஞ்சிரும். இப்போ இது கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விடலாம். அதுக்கு நான் ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட போகிறேன். இப்போ இது கொதிச்சிட்டு இருக்க டைமில் நம்ம இதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பூண்டு வறுத்த எண்ணெய் இருக்கும், அதே எண்ணெயிலேயே தாளிச்சிக்கலாம். அதுக்கு நான் ஒரு 1 டீஸ்பூனுக்கு கடுகு தாளிச்சிக்கிட்டேன். கடுகு நல்லா வெடித்ததோடு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக வரமிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 1லேருந்து 2 டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம ஆல்ரெடி கொதிக்க வச்சுருந்த அந்த தக்காளியும் நல்லாவே கொதித்து ரெடியாகிருக்கு. இப்போ இது கூடவே நம்ம தாளித்து வச்சுருக்கதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான துவையல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் நல்லா சுண்ட வச்சு நல்லா திக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இப்படியே கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு 2 மந்த் வரைக்கும் கெட்டு போகாது. நல்லாயிருக்கும். நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கும் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.